உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான மாசம் பிறக்கிறது. ஆவணி மாதம். தமிழ் வருடத்துல சொன்னா இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 என்று நம்ம தோராயமா வச்சுக்கிறோம். இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, நம்ம ராசிக்கு இது என்னென்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம். என் நெஞ்சிற்கு இனிய ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சமாக உட்கார்ந்துருக்காரு. அது ரெண்டாவது விஷயம், அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்காருன்னு பெரிய கவலைகள் வேண்டாம். அவர் என்ன இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. போன ஜென்மத்துடைய பலன்களை நம்ம அனுபவிக்க போகிற மாதம் இந்த மாதம். ரிஷபராசிக்காரங்க நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த ஆவணி மாதம் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 15 days என்னென்ன உங்க லைஃப்ல நடக்குதுன்னு குறிச்சு வச்சுக்கோங்க. அது பாசிட்டிவ் சைடா இருந்தா நீங்க பூர்வ ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்க நான் நல்லவனா அல்லது கெட்டவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வச்சுக்கோங்களேன். நீங்க பூர்வ ஜென்மத்தில் நன்மை தீமை செய்து வச்சுதானே எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. நீங்க இப்ப நல்லவரா இருந்தீங்களா கெட்டவரா இருந்தீங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் 15 daysல ரிஷபராசிக்காரங்க லைஃப்ல என்னென்ன நடக்க போகுதோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவா இருந்தா நீங்க நல்லவரா இருந்திருக்கீங்க, நல்ல பூர்வ ஜென்ம பலன் இருந்திருக்கு. இல்லைன்னா பூர்வ ஜென்ம பலன் குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம், பிரச்சனைகள் இருந்தா. பட் எது எப்படி இருந்தாலும் செப்டம்பர் மாசம் வரும் பாருங்க, அந்த மாசத்திலேருந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்துடும். அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, ஃபினான்ஷியலா உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்ஃபில் ஆக போகுது. குறிப்பாக பெருமாள் பெயருடைய ஒருவர், விஷ்ணு பெயருடைய ஒருவர் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க போகிறார். புதன் பகவான் இந்த மாதத்துல உச்சமாக போகிறார். 5ஆம் இடத்துல உச்சமாக போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே வந்து புதிய புதிய விஷயங்களை, இந்த பெருமாள் பெயருடைய நண்பர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய புதிய உச்சங்களை உருவாக்கி தருவதற்காக வருகிறார். ஒரு பெரிய கடன் சுமை ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குன்னா அந்த கடன் சுமையை எவ்வளவு எளிதாக அடைக்க முடியும் என்பதை அந்த பெருமாள் பெயருடைய நண்பர் அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக பெரிய கடன்கள் எல்லாம் அடைச்சிட போறீங்க. ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல மாணவர்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதம் அந்த நண்பர் உங்கள் வாழ்க்கையிலே அறிமுகமான பிறகு உங்கள் பாடங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். என்ன பாடத்தை எடுத்து படிக்கலாம் ஹையர் எஜுகேஷன்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெளிவாகும். இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டங்களை நிவர்த்தி ஆவதற்கு, படிப்பு சம்பந்தமான கஷ்டங்கள் நிவர்த்தி ஆவதற்கும் அந்த நண்பர் உதவ போகிறார். 5ஆம் இடத்துல புதன் உச்சமான பிறகு உங்கள் வியாபாரத்துல தேக்க நிலை மாறப்போகுது. இந்த நண்பருடைய வழிகாட்டுதனால் நீங்க என்ன பண்ண போறீங்க, வியாபாரத்தில் துணிஞ்சு இறங்குவீங்க. இந்த பெருமாள் பெயருடைய நண்பர் உங்க வியாபாரத்தை பெரிய அளவுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரப்போகிறார். அப்படிப்பட்ட அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. வியாபாரத்துல ஒரு பெரிய நல்ல நிலை. கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வளர்ச்சி, ஆசிரியர்களுக்கு முன்னேற்றம், ஜோதிடம் நடத்தக்கூடியவர்கள், பாடம் நடத்தக்கூடியவர்கள், ஜோதிடத்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நல்ல வளர்ச்சி. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் புதனும் முதல்ல சேர்ந்திருக்கிறாங்க. முதல்ல நீங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா உங்க ஹெல்த்ல. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் ரீதியா சில உபத்திரவங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரனும் பூர்வ புண்ணியமும் குறைவா இருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமாக நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஆவணி மாசம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூர்வ புண்ணியம் குறைவாகவும் இருப்பதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஹெல்த்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மிக முக்கியமாக அம்மா, மனைவி இவர்கள் உடல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய வாகனம், அது 2 வீலரா இருக்கலாம், 4 வீலரா இருக்கலாம், கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும், கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்த்து உடனே சரி செய்து கொள்வது நல்லது. ஜூபிட்டருடைய 3rd பொசிஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்க போகுது. நீங்க எதிர்பார்ப்பதை விட வருமான வளர்ச்சி நல்லா இருக்கும். நல்ல மனிதர், அந்த பெருமாள் பெயருடையவர் உங்களோட தொடர்பு ஏற்பட்ட பிறகு உங்கள் வாழ்க்கை
வெகுவாக வளர்ச்சி அடைவதையும் இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடுமையான கோபத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அது ஒண்ணுதான் நமக்கு இந்த மாதம் கவனமா நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம். பட் எப்படி இருந்தாலும் வேலை ரீதியாக சில நேரங்கள்ல ஒரு நாணல் போல் நம்ம நடந்து கொள்வது, எந்த இடத்துல வளைந்து நெளிந்து கொடுக்கணுமோ அப்படி நெளிந்து கொடுப்பது என்பது இந்த மாதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக அமையும். யாருடைய மந்திரத்தை நாம் ஜபம் செய்தால் இந்த மாதம் பெரிய வெற்றி வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகனுடைய மந்திரம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி காலையில் 108 முறை சொல்லுங்க. வாழ்க்கை வளமாகும். இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கேட்டீங்க. இந்த ஆவணி மாதம் பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆவணி மாதம் நடக்க போகிற வேற சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இது என்ன நடக்கும்னா, உலக அளவிலே பல மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பா உலக அளவில் நம்ம பார்க்க போவது உலக நாடுகள், பல நாடுகளுக்கு இடையிலே அரசியல் குழப்பங்கள், நீங்க இதுவரை பாராத அரசியல் குழப்பங்கள் இந்த ஆவணி மாதம் தொடங்கி உலக நாடுகளில் நடைபெறப் போகிறது. 2வது விஷயம், விலைவாசி மிக கடுமையாக உயரக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் பொதுமக்கள். நான் சொல்வது உலக அளவைத்தான் பேசுறேன். அதே போல இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு பாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஏற்ற தாழ்வு கடுமையா இருக்க போகுது. எங்க ஏற்றம் எங்க தாழ்வுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துல ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவா இருக்கோ அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் விலைகள் இனி கூடாது, அதிகமா கூடாது. ஆனா எந்தெந்த பாக்கெட்ஸ் பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுதுன்னு இருக்கோ இனிமே அங்க வீடு வாங்குங்க. அங்கதான் விலைவாசி, அங்கதான் ரியல் எஸ்டேட் கடுமையா பூம் ஆக போகுது, விலை கூட போகிறது. இப்படி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் சோகால்டு ஏரியாக்கள் எல்லாம் அந்த விலைவாசி, அந்த ரியல் எஸ்டேட் பிரைஸ் கூடாது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. என்னுடைய அன்பு நேயர்களுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். உலக அளவில் இந்த போராக இருக்கட்டும், மற்றபடியாக நாடுகளுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியல் குழப்பங்கள்லாம் மிக அதிக அளவு தலை தூக்க போகிறது. அதுவே மழை, அடுத்தடுத்து மழையுடைய அளவும் இந்த ஆண்டு நம்ம கூட போகிறதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆவணி மாதமுமே மிக உயர்ந்த மாதமாக நிறைய கல்யாணங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்கும். முகூர்த்தத்துக்கு ரொம்ப சூப்பர் மாசம் இந்த ஆவணி மாசம். இந்த மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நான் நமக்கு புரியறதுக்காக ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் தேதிகளை குறிப்பிடுறேன். இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது மிக உயர்ந்த ஒரு பண்டிகை. என்ன காரணத்தினால இது முக்கியம்னா, கணவன் மனைவிக்கு இடையில நிறைய குடும்பங்கள்ல ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விரதங்களை வச்சாங்க. அதுல முக்கியமானது வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் எப்படிப்பட்ட கருத்து மாறுபாடு இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சரியாயிடும். அதே போல கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த விரதத்தில் நம்ம வேண்டிக்கலாம். சத்தியவானுக்காக சாவித்திரி இருந்த விரதம். அவனை யமனிடமிருந்து தன்னுடைய கணவனை மீட்பதற்காக சாவித்திரி இருந்த விரதம். அது சத்தியவான் சாவித்திரி விரதம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் அள்ளித்தரும். அதே போல இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷ நாட்கள் எல்லாம் நந்தியை கும்பிடணும், சிவனை கும்பிடணும். என்னென்ன பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறணுமோ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இதுல ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். சிவனை போய் கோயிலில் கும்பிடுறது முக்கியம். ஆனா நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய நந்திகிட்ட சொல்லணும். இதுக்காகத்தான் இந்த பிரதோஷத்தை நான் கும்பிட வந்திருக்கேன், சிவனிடம் எனக்கு அனுக்கிரகம் பெற்று கொடுன்னு நம்ம நந்திகிட்ட வேண்டணும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் 25ஆம் தேதி ஆகஸ்ட்ல. 27ஆம் தேதி மிக முக்கியமான நாள் யஜூர் உபாகர்வா. அதே போல 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. பிள்ளையாருக்கு மிக உகந்த நாள். சங்கடகர சதுர்த்தி தெரியும். இது மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாசம் வரக்கூடிய சதுர்த்தி பேரு மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாள்ல உபவாசம் இருந்து, விரதம் இருந்து, பிள்ளையார கும்பிட்டு நீங்க என்ன வேண்டினாலும் நடக்குங்க. கல்யாணம் வேணும், வேலை வேணும், என்ன வேண்டுறீங்களோ
நாங்க வேண்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளை சொல்லுங்க அப்படின்னா அது மகா சங்கடகர சதுர்த்தி. அது இந்த மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துல ஆகஸ்ட் 31 வருது. செப்டம்பர் மாதம் அப்படி 3 பண்டிகை மிக நல்ல பண்டிகை இருக்கு. அதுல ஒன்று செப்டம்பர் 4 கோகுலாஷ்டமி. கிருஷ்ணருடைய பிறந்த நாள்னு சொல்றோம், அவர் கோகுலத்துக்கு வந்த நாள் அப்படி வச்சுக்கோங்க. ஜென்மாஷ்டமி மாதிரி கோகுலாஷ்டமி இது. 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. எப்போ? செப்டம்பர் 10. செப்டம்பர் 14ஆம் தேதி நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி மாதிரி அற்புதமான பண்டிகை உண்டா? விநாயக சதுர்த்தி அன்னைக்கு யார் ஒருவர் குழக்கட்டை படைத்து விநாயகத்தை வேண்டிக்கிறாங்களோ, களிமண் உருவத்தில் களிமண் எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பிள்ளையாரை கையினால் செய்யலாம், இல்லாவிட்டால் அச்சினால் செய்த பிள்ளையாரை வச்சு வணங்கலாம். ஒரு மரப்பலகையை எடுத்துக்கிட்டு போய் அதில் பிள்ளையாரை வச்சு வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வருகிற போதே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரத்தி எடுத்து அந்த பிள்ளையாரை யாரு கொண்டு வராங்களோ அது வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். அந்த பிள்ளையாரை வீட்டில் பூஜை பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்க என்னெல்லாம் வேண்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அப்படி அற்புதமான விஷயங்கள் இந்த ஆவணி மாசம் இருக்கு. அதுதான் இந்த ஆவணி மாசத்துடைய விசேஷம். இங்க நான் பொதுவான பலன்கள், உங்க ராசிக்குரிய பலன்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சார் எங்க லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அதை சால்வ் பண்றதுக்கு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி அப்ரோச் பண்றது எங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க மீட் பண்ணலாம். நேரடியாக நானே உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவேன். சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நீங்கள் என்னை நேரடியாக மீட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் பெற முடியும். உங்களுக்கு வர முடியலையா, கவலைப்படாதீங்க. இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்கள் பேர், இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயர் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் கேளுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத்.